ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கையில என்ன வச்சிருக்கோம் தெரியுமா? இது பேரு பம்ப்கின். நான் இது பேர் என்ன தெரியுமா? குயின்ஸ்லாந்து ப்ளூ பம்ப்கின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா வந்துட்டு கேள்விப்படுறேன். இந்த மாதிரி ஒரு பம்ப்கின் பம்ப்கின்ல இப்படி ஒரு டைப்பு வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ அதை நம்ம இன்றைக்கி வந்து டைரெக்டாக வந்து பம்ப்கின் ஃபார்முக்கே வந்திருக்கோம். பம்ப்கின் ஃபார்மில் வந்து டைரெக்டாக வந்து வாங்கிட்டு போய் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். இது இங்கே வந்து போர்டு வச்சுருந்தாங்க, பம்ப்கின் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம உள்ளே வந்து பார்க்குறோம், உள்ளே வந்து அது போய் டைரெக்டாக போய் அவர்கிட்ட போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கோம். இதான் வந்து பம்ப்கின் ஃபார்ம். ரொம்ப தூரத்துக்கு நிறைய ஸ்பேஸில் வந்து நட்டு வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து சுற்றி வந்து நிறைய மரம் எல்லாம் இருக்குது. ரொம்ப நேச்சுரலாக க்ரீனிஷாக இருந்துச்சு. அந்த பிளேஸை பார்க்குறதுக்கே வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப க்ரீனிஷாட்டு நல்ல ஒரு மனசுக்கு சமாதானமாக இருந்துச்சு அதை பார்க்குறம்போது. ஸோ இது வந்து பம்ப்கின் இவர் நம்மளுக்கு தான் பம்ப்கின் வந்து கட் பண்ணிட்டு போகிறாரு. கட் பண்ணாத வீடியோ எடுக்க முடியல. பார்த்திங்களா எவ்வளோ நிறைய காய்ச்சி இருக்குது. இந்த பம்ப்கின் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலரில் வருமாமா, அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ப்ளூ கலரில் டேர்ன் ஆகிக்குமா. ஆனால் வந்து வெளியே போட்டாலுமே, வெளியே வச்சுருந்தா நம்ம அது 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குமா. உள்ளே வந்து ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த பம்ப்கின்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் வந்து சூப்பு பண்ணுவாங்க, அப்புறம் கேக்கெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதான் நம்ம வந்து இன்றைக்கி கேக் பண்ணலான் தான் நினச்சிட்டு இருக்கோம் இந்த பம்ப்கினை. ஸோ கேக் பண்ணுறதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுவேன். அதுக்கப்புறம் வந்து இதை இவ்வளோ ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த பம்ப்கின். நம்ம அப்படி தூக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. நாங்கள் வாங்கின பம்ப்கின் ஒரு வந்து 8 கிலோ பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் பே பண்ணோம் வந்து $10. ஸோ நம்ம ரெகுலராக இங்கே வரனால கொஞ்சம் கம்மியாக கிடச்சிச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து வேறு பம்ப்கினும் இங்கே சேல் பண்ணியிருந்தாங்க. பட்டர் பம்ப்கின், அப்புறம் ஆரஞ்சு கலரில் பம்ப்கின், வேறு வெரைட்டிஸும் இருந்துச்சு. இப்போது இது வந்து குயின்ஸ்லாந்து ப்ளூ பம்ப்கின் வந்து இப்போ வந்து சீசனாமா, அதனால் இது வந்து இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண ரெடி ஆகிட்டு அதை சேல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வெளியே வந்து போர்டு வச்சுருப்பாங்க. நிறைய மக்கள் வந்து இங்கே டைரெக்டாகவே வந்து வாங்கிட்டு போங்க. இதே மாதிரி பம்ப்கின் ஃபார்ம் இல்லாமல் வேறையும் இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து ஃபார்ம் எல்லாம் வெளியே வந்து ரோட்டில் போர்டு வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்மு, பெர்ரி ஃபார்மு, அப்புறம் செர்ரி ஃபார்மு, அந்த மாதிரி போர்டு வைக்கும்போது அவங்க வந்து உள்ளே போய் வாங்கிட்டு போவாங்க. ப்ளம்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸு எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க, வெஜிடபிள் ஃபார்ம் எல்லாம். ஸோ அவங்க உள்ளே போய் வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் நிறைய பேர் வந்து சொந்தமாக தோட்டம் வச்சுருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி விற்பாங்க. ஸோ நிறைய மக்கள் இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ இந்த பம்ப்கின் வந்து ரொம்பவே ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதில் வந்து நியூட்ரிஷன் பார்த்தோன்னா நிறைய டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து விட்டமின் இருக்குது, மினரல் இருக்குது, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பம்ப்கின் வந்து கொடுப்பாங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பம்ப்கின் ஃபார்ம் எங்கே இருக்குன்னா, இது வந்து ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேலில் தான். நியூ சவுத் வேலில் மில்டன்கிற பிளேஸில் வந்து இருக்குது. அங்கே தான் நம்ம வந்து இன்றைக்கி பம்ப்கின் வாங்க வந்திருக்கோம். இது ஒரு ரீஜனல் ஏரியா தான். நம்ம வந்து செமி ரூரல் ஏரியா மாதிரி, ஒரு கிராமம் மாதிரி உள்ளப்பட்ட ஏரியா. ஸோ நம்ம வந்து கடையில் போய் வாங்குறத விட இந்த மாதிரி ஃபார்மில் போய் டைரெக்டாக போய் வாங்கி குக் பண்ணுறது வந்து அது இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். ஸோ இதை இப்போ நம்ம வந்து பம்ப்கின் வாங்கியாச்சு அவர்கிட்ட இருந்து. ஸோ இந்த பம்ப்கின் தான் நம்ம வாங்கினது. ரொம்ப பெருசாக இருக்குது, பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு. இதை கொண்டு போய் நம்ம கேக்கு பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இனி நம்ம கேக் பண்ணுற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ ஸோ மச்.